அஜித்குமார் நடக்கிற மாதிரி சோழமுத்து என்ற விவசாயிக்கு வந்து சரியான நீதி கிடைக்கணும். அவர் குடும்பத்துக்கு நஷ்டஈடு வாங்கி கொடுக்கணும். 10 கோயிலை கட்டுற காட்டில் ஒரு கிராமத்தை வாழ வச்சுப்பார். அது ஆண்டவனுக்கு சமம். ஆண்டவனு செய்கிற சரிய பெரியவானு. ஆள் இல்லாத ஊரில் இருந்து என்ன செய்யுது? தண்ணியை கொடுத்தேன், வீட்டு வரி கட்டினேன், அப்புறமா சாக்கடை வசதி போட்டுன்னு எந்த பயனும் கிடையாது. அப்போ எதுக்கு பண்ண முடியும்? மாவட்ட ஆட்சியருக்கு இந்த மக்களோட பணி விவசாயம் நடக்குது. விவசாயம் உள்ள பூமியில் கூட மாடு வந்து அழிக்குது. விவசாயம் 4-5 வருஷமாக விவசாயம் பண்ணலை. இப்போ அப்படியே தொடர்ந்து வந்து கிடப்பில் இருக்குது. மாவட்ட ஆட்சியில் இது வரைக்கும் எங்கள் ஊரை வந்து கண்டு காருங்கள்ல. அப்படியே வந்தால் இந்த செய்தியை பார்த்துட்டு வாராக, அவங்களோட வேலையை முடிச்சுட்டு போயிடா. திருப்பி அது ஊமையாக தான் இருக்குது. இது வந்து வெளியில் தெரியப்படுத்துறதும் இல்லை. முதல்வருக்கு இப்போ பார்வைக்கு போயிருக்காங்க, அதுவும் கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ நாங்கள் சொல்கிறது, வைக்கிறது, வாழ்கிறது எல்லாமே இருட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறோம். இது மாதிரி நிறைய கிராமங்கள் இருக்குது. இன்றைக்கி எங்கள் கிராமம் கொலைப்பள்ளி ஆளனால தான் எதாவது வெளியே போயிட்டாங்க. இந்த கொலைப்பள்ளி தடுத்து நிற்கலைன்னா ஒவ்வொரு கிராமம் சுற்றி கிராமம் இப்படியே ஆட்சிக்கு தான் இருக்கும். எவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியும்? எவ்வளோ இப்போ மக்களை நீங்கள் மீட்டு வர முடியும்? இதனால் வந்து தஞ்சாவூர் பொதுமக்கள் தெரிவிப்பது ஒன்றே ஒன்றா, நான் உங்களுடைய கருத்து அறிந்து தெரியுது. இந்த ஊர் கிராமத்தையும் இதை போல் பக்கத்தில் உள்ள கிராமத்தையும் வாழ வைக்க போனால் அந்த ஆதரவை தெரிவிக்கணும். நீதிமன்றம் தெரிவிப்பதென்றா அடுத்தடுத்து இங்கே ஜாமீன் கொடுக்குறனால தான் அவளுக்கு தவறு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஜாமீனை ரத்தினம் செஞ்சுவிட்டு அவங்களுக்கு சைக்காலஜி மூலமாக கொலை நிலைப்பட்டு மாற்றி செய்யணும். அவர் எங்களோட அழிக்கணுன்ற நோக்கம் கிடையாது, அது எண்ணம் கிடையாது. மனிதனாக பிறந்த இயற்கையை தவறு செய்வது அவனுடைய மோட்டிவ் என்ன அதை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி மாறணும். எத்தனை தண்டனை சட்டங்கள்லாம் மாற்றி அமைச்சிருக்காங்க. அப்போ இவளை கூப்பிட்டு வந்து வான் பண்ணி அவங்களுக்கான சைக்காலஜி என்னப்பா எதுக்குப்பா செய்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு பேசி கவுன்சிலிங் கொடுத்தா அது மாற்ற 100% வாய்ப்பு இருக்குது. யாருமே இது அதனால் கிடையாது. அவர் நல்லபடியாக வாழட்டும். திருந்தி வாழ்ந்தால் தான் இந்த நாடு பேர் சொல்லும். தமிழத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அவருக்கு செஞ்சவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை மேடாக வந்து இது வந்து ரத்தியமொழி கிளப்பி மாதிரிலாம் கிடையாது. தமிழகம் தான் தலைநீதி நடக்குன்னா இந்த பள்ளியோட என்ன சுருக்கம் வந்தால் எங்கள் பள்ளியோட வந்து 20 வருஷமாக 15 வருஷ காலமாக மூடி கிடக்குது. அதை பழைய வரைக்கும் புதுப்பிச்சு கொண்டு வந்தால் இப்போ எல்லாமே தமிழ் பிடித்தில் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. வசதி கொண்டு வந்துட்டாங்க, படிக்க வசதி எல்லாமே கொண்டு வந்துருச்சாங்க. இப்போ அது எங்கள் ஊருக்கு வரல. இதே பக்கத்து உள்ள இளந்தங்குடியில் பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரே ஒரு பிள்ளைகள் தான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாத்தியார் மட்டும் பாடம் தினம் கற்றுக் கொடுத்து இப்போ பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த உரிமையை தான் நாங்கள் கேட்குறோம். பக்கத்து உள்ள இளந்தங்குடியில் உள்ள எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த உரிமை எங்களுக்கு எதுவுமே கிடையல. ஆனால் ரெண்டுமே ஒரே பஞ்சாயத்து மாற்றுள்ள தான் வருது. ஏன் இந்த பாகுபாடு? இதைத்தான் நான் முன் வைக்கிறேன். பல முறை முன் வச்சிருக்கேன். இப்பவும் ஆதங்கமாக முன் வைக்கிறது காரணம்னா பக்கத்துல நடக்கிற பஞ்சாயத்தில் எங்களுக்கு அந்த பஞ்சாயத்து சேர்ந்த ஊரில் ஏன் அந்த ஊருக்கு ஒரு நியாயம் இந்த ஊருக்கு ஒரு நியாயமாக நடக்குது? இதுதான் அரசிட்ட கேட்குறேன். இது என்ன விளக்கம் ஒன்றும் புரியல. நீதிபதி அலட்சியமாக இருக்காமல் உடனே நடவடிக்கை எடுக்கணும். இந்த நேரடி பார்வை போலீஸ் தரப்பில் யாரும் விசாரணை பண்ணாமல் துரியமாக நடவடிக்கிறது வந்து மணப்பற திருப்பணம் காளித்தா கொலை நடக்கிற மாதிரி அந்த அஜித்குமார் நடக்கிற மாதிரி சோழமுத்து என்ற விவசாயிக்கு வந்து சரியான நீதி கிடைக்கணும். அவர் குடும்பத்துக்கு நஷ்டஈடு வாங்கி கொடுக்கணும். இதுதான் தாரமான கணக்கு. வாழ்ந்ததுக்கு அடுத்த வந்து இவ்வளோ நாள் வாழ்ந்ததுக்கு, இவ்வளோ நாள் ஓட்டு போட்டு ஆழ்ந்ததுக்கு, தமிழகத்துக்கு இருந்ததுக்கு பேரான இது கிடைக்கிற பலன் கிடைக்கிறது வந்து நீங்கள் செய்கிற நீதிமன்ற நடவடிக்கை தான் சரியாக வரும். ஏன்னா நீதிமன்றம் இப்போ கரெக்டான பார்வையில் போய்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் ஒத்துழைச்சி வராந்தா அவங்க 24 நேரம் உழைக்கிறாங்க. யாருக்காக உழைக்கிறா? வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. செஞ்ச உடனே என்ன பலன் இருக்குது? நாளைக்கு ஒரு நிச்சயம் வந்தால் இதை போட்டு அடுத்ததுக்கு போயிடுறாங்க. அப்போ இவங்க வாழ்க்கை என்ன ஆகிறது? கேள்விக்குறி.